சுக்கிர பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். மிதுன ராசிக்கு செல்லுகின்ற சுக்கிர பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கிற தேவகுரு பிரகஸ்பதியை மீட் பண்ணுறார். சும்மா இல்லை சார், தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியாருமாக இணைந்து புதனுடைய வீட்டிலே அருள் பாலிக்க போகிறார்கள். புதன் ஒரு சுபக்கிரகம். ஸோ புதன் ஒரு சுபக்கிரகத்தினுடைய வீட்டிலே சுக்கிர பகவானும் குரு பகவானுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள் இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும். ஜாதகத்தில் இந்த பக்க குவாட்ரண்ட்ல யார் இருக்காரு? சனீஸ்வரன் இருக்கிறார். இந்த பக்க குவாட்ரண்ட்ல யார் இருக்கா? சுக்கிரனும் குருவுமாக இருக்கிறார்கள். இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையிலே இன்பங்களுக்கான சுகங்களுக்கான அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். ஜோதிடத்தில் கலத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். திருமணமாகுது ஒருத்தருக்குன்னா அதுக்கு சுக்கிரனுடைய அருள் கண்டிப்பாக வேணும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி, தம்பதிகள் சந்தோஷமா இருக்காங்கன்னா சுக்கிர பகவானுடைய அருள் என்பது கண்டிப்பாக தேவை. ஆக இந்த சுக்கிரன் காதல் மற்றும் இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, இன்பம்னு வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அது அத்தனைக்கு சுக்கிர பகவான் தான் அதிபதியாக இருக்கிற. மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரமான காரு, வாசனை திரவியங்கள் போன்ற அத்தனை விஷயத்துக்கும் சுக்கிரன் தான் காரகத்துவமாக இருக்கார். இந்த சுக்கிரத்தை சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு என்னங்க சுக்கிர தசை அடிக்குது, அடி தூள் பண்ணுறீங்கலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த சுக்கிரன் என்றால் என்ன அப்படின்னா மகிழ்ச்சிக்கான கடவுளாக இருக்கிறார். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனுடைய அருளாசி தான் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது. அதை போலவே இசைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த சுக்கிரன் தான் அருளாசி தருகிறார். அவ்வகையிலே இந்த சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமண யோகங்களையும் வைபவங்களையும் பிள்ளை பிராப்தியும் உண்டாக்கப் போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. அப்போது இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறார் என்றால் 4, 9 கூடியவர் 5ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 5ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். அந்த யோகஸ்தானத்திலே குரு பகவான் ஏற்கனவே இருக்கிறார். அந்த குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான சகலவிதமான சம்பத்துகளையும் அந்த குரு பகவான் தருகிறார். 2 கூடிய தனாதிபதி 2, 11 கூடியவர் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பண வரவை கொட்டப் போகிறார் இந்த குரு பகவான். அந்த குருவோடு சேர்ந்த சுக்கிரன் என்பதால் நல்ல பேசுவீங்க. சுக்கிரன் என்பது என்னென்னா ஹாஸ்யம், பேச்சு, நகைச்சுவை, திறமை, இதெல்லாமே அந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பகவானுடைய அருளால் நல்ல பேச்சு திறமை உங்களுக்கு கிடைக்க போகிறது. நல்லா பேசுவீங்க. ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு டார்கெட் கொடுத்தாங்கன்னா அந்த சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க. சுக்கிரன் என்றால் அதுதான். சுக்கிரன்னா அந்த பேச்சு திறமை, டார்கெட் அச்சீவ் பண்ணுற எல்லா விஷயங்களும் சுக்கிரன் தான். 4, 9 கூடியவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் இருக்கின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு சகலவிதமான யோகங்களையும் தருகிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதெல்லாம். ஸோ அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்வதற்கான எல்லா வழிகளையும் சுக்கிர பகவான் காட்டுகிறார். அடுத்த படிநிலை நீங்கள் என்ன ரூட்டில் போய்ட்டுறீங்களோ அதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பகவான் சொல்லுகிறார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய்ங்கிறது அதுதான். ஸோ அப்போ சில பேர் டிபிஎம், டிக்யூஎம் மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும். அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் தான் என்னால் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான வழிகளெல்லாம் உங்களுக்கு செய்து தருகிறார். ஒரு இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இருக்குது சார், அந்த எக்ஸாம் எழுதுனா தான் சார் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த இன்டர்னல் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க. 4ஆம் இடம் என்பது தாயாரின் உடல்நிலை. தாயார் உடல்நிலை குருவோடு சேர்ந்து சரியாகிவிடும். பாக்கியஸ்தானத்திற்கு செல்லுகிறீர்கள். சரியான ஒரு 4ஆம் இடம் சுகஸ்தானம். வாழ்க்கையில் நான் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், ஓடி ஓடி வேலை பார்த்துட்ருக்கேன். என் பணிகளெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு என்னால் டைம் மேனேஜ் பண்ணவே முடியல. என் பணிகளெல்லாம் இப்போ நான் இவர் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு என் பணிகளெல்லாம் தெரிய வருகிறது போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது. 4 கூடியவன் 5ஆம் வீட்டில் வரும்பொழுது உட்காந்தாப்பில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்பது அப்பொழுது தான் ஏற்படுகிறது. 4 கூடியவன் 5ஆம் வீட்டில். 5ஆம் இடம் என்பது என்ன? யோகஸ்தானம். 5ஆம் இடம் என்பது என்ன? புத்திரஸ்தானம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த சுக்கிர பகவான் 9 கூடியவர் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் கொட்டுகிறது, யோகங்கள் பெருகுகிறது, எல்லாம் ஓகே சார். ஆனால் அதே சுக்கிரன் தான் உங்களுக்கு 4 கூடிய பாதகாதிபதியாகவும் இருக்கிறார். பாதகாதிபதி குரு பகவானோடு சேரும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் 5ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது என்ன? புத்திரஸ்தானம் வீக் ஆகிறது. புத்திரஸ்தானம் ரொம்ப வீக் ஆகுது. அதுதான் பெரிய பிரச்சனை. குழந்தை பிறப்பு என்பது தள்ளி போகிறது. பாதகாதிபதி 4 கூடிய சுக்கிரன்
புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, குருவோடு செல்லும் பொழுது புத்திரஸ்தானம் வீக்காது. சில பேர் ஐவிஎஃப் பண்ணுவீங்க, ஐயுஐ பண்ணுவீங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுரும். இந்த நேரத்தில் எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். தேவையற்ற பணச்செலவு, உடல் சோர்வு போன்றவையெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பகவானோடு சேர்ந்த சுக்கிரன் என்பதால் 2 குடையவன் அவர். 2 குடையவன் பாதகாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து கெட்டு போவதால் பண விஷயங்களில் தட்டுப்பாடு ஏற்படும். யாரையும் நம்பி கடன் வாங்காதீங்க. யாரையும் நம்பி கடன் வாங்குறது மிகப்பெரிய ஆபத்து. யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க சார் ஓடிபி நம்பர் ஷேர் பண்ண சார், அதெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஆன்லைன் ஃப்ராட்லண்ட்டில் மாட்டிக்கிறதே இப்படி தான். ஒரு லிங்க் வந்து சார் கிளிக் பண்ண சார், அக்கௌண்ட்டில் இந்த பணம்லாம் போயிடுச்சு சார். இதெல்லாம் இது போன்ற அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா சுக்கிரன்னா டிஜிட்டல், குருனா 2 கூடிய தனாதிபதி. தனாதிபதி டிஜிட்டல் அதிபதியோடு சேரும் பொழுது என்ன ஆகிறதுனா தேவையற்ற பண விரயங்கள் என்பது ஏற்படுகிறது. தேவையற்ற சாமான்கள் வாங்குவது. சார் வீட்டில் வெள்ளி பொருள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, வெள்ளி வாங்கி வைக்கிறான்னு. ஆமாம், இப்போ இது யார் பார்க்க போகிறாங்க? நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது செக் பண்ண போகிறாங்களா என்ன? நாம தேவையில்லாமல் நம்மளாவும் நினச்சிக்கிட்டு நாம் பண்ணக்கூடிய விஷயங்களால் நமக்கு ஏற்படுற சில பேர் நவரத்ன கல், ஜெம் ஸ்டோன் போன்றவையெல்லாம் வாங்குவீங்க. புதிதாக எந்த நகைகளும் வைரமோ அல்லது ஜெம் ஸ்டோனோ அல்லது வெள்ளி பொருட்களோ வாங்குகிற ஐடியா இருந்தால் தயவுசெய்து விட்டுருங்க. குரு பகவான் என்பது பொன், 5ஆம் இடம் என்பது யோகம். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சுக்கிரன் சேரும் பொழுது புதிதாக எதையாவது எடுத்து மாட்டிக்கணும்னு தோணும். சில பேர் வாங்கிட்டு வருவாங்க, சார் இது என்ன தெரியுமா சார், இது என்ன இந்த கருப்பு கலர் மணி இருக்குல்ல சார், ஆமாம் இது சீனாவில் போடுவாங்க சார். ஓஹோ, இந்த மணி மட்டும் 45,000 ரூபா சார். எதுக்கு இது தேவையில்லாத வேலை சார். இங்கே பாருங்கள் சார், புத்தரோட சிலை சார். சரி, இதை நைட்டு வச்சிங்கன்னா அப்படியே லைட் அடிக்கும் சார். எத்தனை மணிக்கு லைட் அடிக்கும்? நிலா வெளிச்சத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் சார். அப்புறமா எடுத்து வந்து கீழே வச்சிடணும் சார். வச்சதுக்கப்புறம் நைட்டு 2 மணிக்கு மேலே லைட் அடிக்கும். நீ எத்தனை மணிக்கு படுத்து தூங்குவேன்? நான் 11 மணிக்கு தூங்கிடுவேன் சார். நீ தூங்கினதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே அது லைட் அடித்து என்ன, அடிக்காட்டி என்ன? ஆமாம் இல்லை, தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ சார். 1,00,000 ரூபா சார் இது. 1,00,000 ரூபாய்க்கு ஒரு புத்தர் சிலையை வாங்கிட்டு வந்து என்னையா பண்ண போகிறேன்? தேவையில்லாத வேலை. நம்ம பண்ணுறது பூரா, நம்ம பிடுங்கிறது பூராவே இந்த மாதிரி தான் சார். அப்போது நட்சத்திர கல், நவரத்தின கல் வாங்குறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். அதில் எனக்கு பெரிய கருத்தெல்லாம் உடன்பாடு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையிலேயே நல்ல கல்லாக இருந்தால் வாங்குங்க. உண்மையிலேயே நல்ல கல்லுங்கிறது உங்களுக்கு யாருக்கு தெரியாது. தவறான ஒரு மாத்திரையை சாப்பிட்டாலும் உடம்பு இப்போ கெட்டு போயிடும் சார். நல்ல மாத்திரை சாப்பிட்றதுனாலும் கெட்டு போயிடும், தவறான மாத்திரையை சாப்பிட்டாலும் கெட்டு போயிடும். இப்போ தவறான ஒரு கல் வர்றது பூரா பாதி கண்ணாடி கல் தான். அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுற போகுது? அப்போது அதுக்குரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருந்து, நல்ல தெரிஞ்ச ஆட்கள் இருந்து அதை பரிசோதனை பண்ணி பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா வாங்கவே வேண்டாம், அது அதை விட நல்லது. தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சிலை கொடுத்தாங்க சார், இது என்ன தெரியுமா சார், தாராதேவி சிலை சார். தாராதேவின்னா யாருப்பா? தெரியாது சார். தாராதேவி சிலைன்னு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன் சார். எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்காதீங்க. நமக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே தாங்க முடியல, பூச்சாண்டிக்கு சண்டி வீட்டுக்குள்ளே வந்துட போகுது. நம்ம பண்ணுற வேலை என்னென்னா, சீனத்து தெய்வங்கள், ஐரோப், இது என்ன சார், டிராகன் பொம்மை சார். கொரியாவில் அது சாமியாக கும்பிடுவாங்க சார். நீ கொரியாவில் போய் இருந்தீங்கன்னா அதை கும்பிடுப்பா, இது இந்தியாப்பா. நாம் என்ன செய்கிறோம், எதையோ எடுத்துகிட்டு வந்து இந்த சுக்கிரன் 5 கூடியவனோடு சேரும் பொழுது பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது பண்ணி மாட்டிப்பீங்க. அதை தயவுசெய்து பண்ணாதீங்க. அதை பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தான் பண விரயம். ஆக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கனாலே பணம் நல்லா வரும். நீங்களாக கொண்டு போய் பணத்தை இழக்காமல் இருங்க ப்ளீஸ். அதை மட்டும் பண்ணுங்கள்.